September we met, I could tell by your smile you hadn't been with a good girl like டோனருக்கு குட் வைப்ஸோட ரோஸ்ஹிப் டோனரை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு நல்லபடியாக தட்டி உலர வச்சுக்கிறேன். நல்லபடியாக ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகி போகிறது வரைக்கும் நல்லபடியாக தட்டி உலர வச்சதுக்கு பிறகு NYBயோட சீரம் யூஸ் பண்ணுறேன். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு க்ளோ வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கும். க்ளோயிங் சீரம் இது ரொம்ப நல்லா இருக்குது. சீரம் ஸ்கின்னில் நல்லபடியாக அப்சர்வ் ஆகிறது வரைக்கும் மசாஜ் பண்ணி விடுங்க. எப்போதுமே சீரம் அப்ளை பண்ணுற நேரம் நம்மளோட அண்டர் ஏரியா ஃபேஸில் மொத்தமாக நல்லபடியாக அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நிவ்யா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லபடியாக மசாஜ் பண்ணி விடுறேன். மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஃபவுண்டேஷன் ஃப்ளாலெஸ்ஸான அழகான ஒரு லுக்கு வந்து கொடுக்கும். இன்றைக்கி வந்து மேக்கப்பில் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டேன் பாருங்கள். ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணலை. ப்ரைமர் ஆனால் மஸ்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் மாய்ஸ்சரைசருக்கு மேலே. நீங்கள் ஆனால் மேக்கப் பண்ணுற நேரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் மறந்துட்டேன், எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. நெக்ஸ்ட்டு மேபிளினோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஃபிட்மி ஃபவுண்டேஷன் சூப்பரான நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இது. இந்த ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற கலர் இல்லை, ரொம்ப டார்க்கு கலரு. ஏற்கனவே நான் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பியூட்டி பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணலாம். நான் ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் நல்லபடியாக ஸ்ப்ரெட் ஆகும். எப்போதுமே ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுற நேரம் ஃபவுண்டேஷனை டாட்டாக வச்சுட்டு அதுக்கு பிறகு பிளெண்ட் பண்ணுங்கள். ப்ரஷ்ஷுன்னு இல்லை, நீங்கள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக டாட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து பிளெண்டு பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு வந்து பர்பிளோட கன்சீலர் ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறேன். இது வந்து கன்சீலர் மட்டும் இல்லை பாருங்கள், கான்டோர் பண்ணிக்கலாம், ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். இது நல்லபடியாக பிளெண்ட் ஆகவும் செய்யுது, அது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாருங்கள். இதை வந்து முகத்தில் இன்றைக்கி புதுசாக எல்லாம் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் வந்து இதில் கட்டு வச்சு பண்ணுவாங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷேப்புக்கு தெரிகிறதுக்கு. அது வந்து நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஃபைனலில் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும், ஃபைனலில் ஆனால் வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஃபவுண்டேஷன் கூட லைட்டு ஷேடு மாதிரி தெரியுது, கேமராவில் அப்படி இப்படி தெரியும் பாருங்கள். ஆனால் வந்து டைரெக்டாக மிரரில் பார்க்குற நேரம் ஃபேஸு டல்லாக தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் என்னோடய ஷேடு கிடையாது, ஆனால் சூப்பரான நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இது. கன்சீலரும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி சீக்கில் வந்து ஒரு லைனாக அப்படி போட்டு பண்ணுற நேரம் ரொம்ப நல்ல ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஷேப்பு கிடைக்கும். அதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபேஸஸோட காம்பேக்ட் பவுடர் வச்சு நல்லபடியாக செட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து கன்சீலர் அப்ளை பண்ண எல்லா இடத்துலையும் நிறைய பவுடர் வந்து அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணலைன்னா கன்சீலர் வந்து க்ரீஸ் ஆகும். அதனால் நல்லபடியாக பவுடர் அப்ளை பண்ணிக்கிட்டு வேறு ஒரு பெரிய ப்ரஷ்ஷால் ஃபேஸ் மொத்தமாக வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். இது ஒரு பக்கம் ஸ்பூலி இருக்கும், அதை வச்சு நல்லபடியாக ஹேரை கோம்பு பண்ணி விட்டுட்டு ஐப்ரோவையும் வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த கலர் பார்த்திங்கன்னா மீடியம் ப்ரௌன், ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சூப்பரான ப்ராடக்ட்டு. ஹேரை டேமேஜ் பண்ணலை. நான் இன்னும் ரிவ்யூ கொடுக்கல, சீக்கிரமே நான் வந்து கொடுக்குறேன் சரியா. ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கு பிறகு அதில் இருக்கிற ஸ்பூலியை வச்சு நல்லபடியாக கோம்பு பண்ணி விட்டுட்டு அடுத்தது ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். பேலட்டில் இருக்கிற ப்ரௌன் ஷேடை என்னோடய க்ரீஸில் நான் அப்ளை பண்ணுறேன். க்ரீஸில் மட்டும் இல்லை, கொஞ்சம் மேலே வர்றது மாதிரியும், க்ரீஸோட மேலே வர்றது மாதிரியும், லிட்டுலேயும் வந்து கொஞ்சம் இறங்கி வர்றது மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லபடியாக பிளெண்ட் பண்ணி விடணும். எந்த ஒரு ஐ லுக்கு க்ரியேட் பண்ணுற நேரமும் பிளெண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். பிளெண்டு பண்ணி நல்லபடியாக விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட்லேருந்து க்ரீன் கலர் ஷிம்மர் ஷேடை யூஸ் பண்ணுறேன். அந்த பேலட் வந்து ஃபுல்லாக வந்து ஷிம்மர் ஷேடு தான். நான் கட்டியிருக்கிற சாரீக்கு மேட்சான மேக்கப் லுக்கும் செய்கிறேன். இந்த மேக்கப் லுக்கை நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்போ வந்து மேரேஜ் ஆகியிருக்கு, உங்களுக்கு வந்து ரிசப்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த மேக்கப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்ஐடியோட லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து மேலே ஐலே வந்து ஸ்மஜ் பண்ணி விடலான்னு தான் நினச்சேன். அதுக்கு பிறகு பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. லைனர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸஸோட காஜல் எடுத்து கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விங் எதுவும் ட்ரா பண்ணலை. கண் வந்து ரவுண்டாக நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டோட பக்காவாக தெரியும் பாருங்கள் இந்த ஐலுக்கு செய்கிற நேரம். காஜலை வாட்டர் லைன்லேயே அதுக்கு கீழே கொஞ்சமாக வருது மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த பேலட்டில் இருக்கிற ப்ரௌன் ஷேடை எடுத்து ஸ்மஜ்ஜர் எடுத்து ஸ்மஜ் பண்ணி விடுறேன். ஸ்மஜ்ஜரில் அந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற ப்ரௌன் கலர் ஷேடை டிப் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து ஸ்மஜ் பண்ணணும். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். ஐ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காஜலை எடுத்து திரும்பவும் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லைனில் டார்க்காக தெரியும், கீழே அப்படியே ஷேடு மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு கிளாமியோட ப்ளஷ் பேலட் எடுத்து அதில் இருக்கிற பிங்க் கலரை ப்ளஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணி அந்த கட்டு மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளஷ்ஷு யூஸ் பண்ணுற நேரம் சீக்கு வந்து கொஞ்சம் எடுப்பாக நல்ல ஒரு இதாக தெரியும், செவந்தது மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாமி பேலட்டில் இருக்கிற அதே பேலட்டில் இருக்கிற ஷேடை எடுத்து கான்டோர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹைலைட்டரை யூஸ் பண்ணுறேன். நல்லா ஹெவியாகிட்டே கொடுக்கலாம் ஹைலைட்ரு. ஏன்னா வந்து ரிசப்ஷன் சொல்கிறது நைட் டைம் எல்லாம் நடக்கும், டே டைம்னாலும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேக் லேஷஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபேக் லேஷஸ் வைக்கிறனால கண் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக தெரியும். மேபிலினோட ஹைப்பர்கர்ல் வால்யூம் எக்ஸ்ப்ரெஸ் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காராவை அப்பர் லேஷஸ்லேயும் லோவர் லேஷஸ்லேயும் கொடுங்க. அப்பர் லேஷஸில் ஃபேக் லேஷஸோடு சேர்த்து மஸ்காரா கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக்கு எஸ்கியோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்டோட லிங்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த லுக்கு சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.